எனது அன்புக்குரிய பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம தாழ்வு மனப்பான்மை ஏற்படுவதற்கான 8 காரணங்கள் பார்த்தோம். அந்த வீடியோவோட எண்டுல நான் சொல்லியிருந்தேன், அதாவது இறுதியில தாழ்வு மனப்பான்மை மத்தவங்களுக்கு இருக்குன்னு தெரியும் பொழுது நம்மளுடைய குழந்தைகளுக்கு, நம்ம குடும்பத்துல, பணி செய்யற இடத்துல, நம்ம நண்பர்கள் வட்டத்துல யாருக்காவது தாழ்வு மனப்பான்மை இருந்ததுன்னா சில விஷயங்கள் செய்யுங்க, சில விஷயங்களை செய்யக்கூடாது. அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மற்றவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய, செய்யக்கூடாத 8 விஷயங்கள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போறோம். மற்றவர்களின் தாழ்வு மனப்பான்மை அகற்றும் 8 வழிகள்ல வர முதல் வழி. இந்த முதல் வழி நிச்சயமா அவங்க பெற்றோர்களால தான் முடியும். தயவு செய்து அவங்கள வளர்க்கும் பொழுது சின்ன வயசுல இருந்தே அவங்க எதுலயா தாழ்வு மனப்பான்மையா இருக்காங்களா, எதையாவது பார்த்து பயப்படுறாங்களாங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ நீங்க அந்த நொடியில அந்த பயத்தை போக்கி, சின்னதா பயம் வரும் இல்லையா, அந்த பயத்தை போக்கி அவங்களோட தாழ்வு மனப்பான்மைய உயிர்த்தெழ செய்யாம நீங்க வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பெற்றோர்களால மட்டும்தான் ஒரு குழந்தைக்கு பிற்காலத்துல வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, தாழ்வு மனப்பான்மையால வரப்போற பிரச்சனையை தடுக்கிற ஆற்றல் பெற்றோர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால பெற்றோர்கள் கவனமா அவங்களுடைய வளர்ப்புல இருக்கணும். மற்றவர்களின் தாழ்வு மனப்பான்மை அகற்றும் 8 வழிகள்ல வர 2வது வழி, ஒப்பீடுகளை நிறுத்துங்கள். உங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க, 2-3 பிள்ளைகள் இருக்காங்க, ஒப்பீடு பண்ணாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒப்பீடு பண்ணாதீங்க. உங்க உறவுக்கார பசங்களோட ஒப்பீடு பண்ணாதீங்க. ஆசிரியரா இருந்தீங்கன்னா சக மாணவ மாணவிகளோட ஒப்பீடு பண்ணாதீங்க. ஒப்பீடு என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய குற்றம். ஏன்னா இந்த ஒப்பீடு தான் தாழ்வு மனப்பான்மைக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கு. அதனால மத்தவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த நொடியே ஒப்பீடு பண்றதை நிறுத்திடுங்க. ஏன்னா ஏற்கனவே தாழ்வு மனப்பான்மையில இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒப்பீடு பண்ண என்ன ஆகும்னா தாழ்வு மனப்பான்மை இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும், வலிமையா மனசுக்குள்ள நிற்கும். அதனால ஒப்பீடுகளை நிறுத்துங்கள். மற்றவரின் தாழ்வு மனப்பான்மையை அகற்றும் 8 வழிகள்ல வர 3வது வழி. இந்த 3வது வழி என்னன்னா, கேலி கிண்டலை நிறுத்துங்கள். அதாவது அவங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை வளர்க்கிற கேலி கிண்டலை நிறுத்துங்க. ஒருத்தரை அழ வச்சுதான் 10 பேரை சிரிக்க வைக்கணும்னா அப்படி ஒரு சிரிப்பு மத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அங்க இருக்கிற எல்லாருமே மகிழ்ச்சியா இருந்தாதான் அது ஒரு நல்ல நகைச்சுவை. ஆனா ஒருத்தரை காயப்படுத்தி, ஒருத்தரோட தாழ்வு மனப்பான்மை கிண்டல் பண்ணி, அதை அதிகப்படுத்தி அதுலதான் நான் கேலி கிண்டல் பண்ணி நான் நகைச்சுவையா இருப்பேன் அப்படின்னா அது நகைச்சுவையே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு மனநோய். அதனால தயவு செய்து தாழ்வு மனப்பான்மையில ஒருத்தர் இருக்காங்க ஒரு இடத்துல தெரிஞ்சுட்டா அவங்களை வச்சு கேலி கிண்டல் பண்ணாதீங்க. கேலி கிண்டல் பண்றவங்களை தடுத்து நிறுத்துங்க. மற்றவரின் தாழ்வு மனப்பான்மை அகற்றும் 8 வழிகள் வர 4வது வழி, தோல்வியின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுங்கள். வாழ்க்கையில தோல்வி எவ்வளவு பெரிய பாடத்தை கொடுக்கும். மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சவங்களால மட்டும்தான் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி ஓட முடியும். ஏன்னா தோல்விதான் தவறுகள் என்னங்கிறத சுட்டி காட்டும். தோல்விதான் நாம இந்த இடத்துல சில விஷயங்களை வளர்த்துக்கணும்னு சொல்லும். அதனால தாழ்வு மனப்பான்மையில இருக்காங்க இல்லையா, நான் தோத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, தோல்வி உன் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். தைரியமா போய் போராடு. எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாலும் இறுதியா வெற்றி கிடைக்கும்னு தோல்வியோட முக்கியத்துவத்தை சொல்லுங்க. ஏன்னா தோல்வி அடையாத வெற்றியாளன்னு சரித்திரத்துல ஒருத்தருமே இல்ல. தோல்வியின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுங்கள். மற்றவரின் தாழ்வு மனப்பான்மையை அகற்றும் 8 வழிகள்ல வர 5வது வழி, அவர்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். புரியலையா? நீ யாரு அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லுங்க. உனக்குள்ள ஒரு ஓவிய திறமை இருக்கு, உனக்குள்ள ஒரு பேச்சு திறமை இருக்கு, உனக்கு ஒண்ணு தெரியலடா, நீ இந்த விஷயத்த செய்யும் பொழுது மத்தவங்களோட சிறப்பா செய்யற, இன்னும் அதை மத்தவங்க உணரல. அதாவது அவனை பத்தி அவனையே உணர வச்சீங்கன்னா அதுதான் தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்களுக்கு கொடுக்கப்பட போற மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட் சொல்லாங்க. ஒருத்தன் தன்னை உணர்ந்துட்டான்னு வச்சுங்களேன், உன்னோட குரல் ரொம்ப அருமையா இருக்கு, நீ பேசலாமே அப்படின்னா அது வரைக்கும் தாழ்வு மனப்பான்மை பேசாம உட்கார்ந்தாலே தைரியமா பேசுவான். ஏன்னா நீங்க அவன்கிட்ட அறிமுகப்படுத்துறீங்க, தன்னுடைய குரல் அழகா இருக்குங்கிறத அறிமுகப்படுத்துறீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள். தாழ்வு மனப்பான்மையில இருக்கிற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பாத்தீங்கன்னா அவர்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. மற்றவரின் தாழ்வு மனப்பான்மை அகற்றும் 8 வழிகள்ல வர 6வது வழி, தயவு செய்து நிராகரிப்புகளை அமைதியான முறையில் செய்யுங்கள். அவங்க செய்யற ஒரு விஷயம் அந்த இடத்துக்கு ஒவ்வாத ஒரு விஷயமா இருக்கு, அவங்க கொண்டு வர திட்டம் சரிப்பட்டு வராத திட்டம்னா தயவு செய்து அது ரொம்ப இனிமையா சொல்லுங்க. உன்னுடைய திட்டம் நல்லா இருக்கு, ஆனா இந்த இடத்துல இந்த திட்டத்தை நம்ம பயன்படுத்தணும்னா இந்த மாதிரி விளைவுகள்லாம் வரும். உன்னோடது ஐடியா செமையா இருக்கு, ஆனா இந்த காலகட்டத்துக்கு ஒத்து வராது, சில மாற்றங்கள் அதுல தேவைன்னு
தயவு செய்து கடுமையான சொற்கள் பயன்படுத்தாம, நீ எடுத்துட்டு வந்த திட்டமே, நீ செய்யற விஷயங்களே மொத்தமா ஒண்ணுமே கிடையாது, குப்பை நிராகரிக்காதீங்க. உன்னோடதுல ஒரு 8 விஷயங்கள் நல்லா இருக்கு, இந்த 2 விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த 8 விஷயங்கள் பயன்படுத்த முடியல, இன்னும் ஏதாவது ஒரு பெட்டரான திட்டத்தோட வாங்க சொல்லுங்க. நிராகரிப்பை கூட ஒரு நல்ல முறையில செய்யுங்க. மற்றவரின் தாழ்வு மனப்பான்மையை அகற்றும் 8 வழிகள்ல வர 7வது வழி. இந்த 7வது வழி என்னன்னா, வார்த்தைகளில் கவனத்தை கையாளுங்கள். ஒருத்தர் தாழ்வு மனப்பான்மையில இருக்காரு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வார்த்தைகளை விடக்கூடாது. ஏற்கனவே அவங்க தாழ்வு மனப்பான்மையில இருக்காங்க, நம்ம சொல்ற வார்த்தை மேலும் மேலும் அவங்கள போய் காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது எப்பவுமே வார்த்தையில கவனமா இருக்கணும். ஆனா அப்படிப்பட்ட நபரை பாத்தீங்கன்னா தயவு செய்து வார்த்தைகளை கவனமா இருங்க. ஏன்னா உங்களுடைய வார்த்தை மேலும் அவங்களோட தாழ்வு மனப்பான்மையை அதிகமாக்கி இருக்கிறார். மற்றவரின் தாழ்வு மனப்பான்மை அகற்றும் 8 வழிகள்ல வர 8வது வழி. இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள் நிறைய இருக்கும். இந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நீங்க அழிக்க முடியாது. எப்பவுமே ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜி தான் ரீப்ளேஸ் பண்ணணும். அதனால அவங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தூக்கணும்னா அந்த இடத்துல நேர்மறை எண்ணங்களை கொண்டு வந்து விடணும். அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிற மைண்டுக்குள்ள பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டு வரணும். அதனால நீங்க யாராவது தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டா அவங்களுக்குள்ள பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வரதுக்கான விஷயங்களை மட்டும் பண்ணுங்க. நெகட்டிவ் தாட்ஸ் அதுவாகவே போயிடும். யாருக்காவது இந்த எதிர்மறை எண்ணம் உள்ள மனசுக்குள்ள எப்படி நேர்மறை எண்ணங்களை வச்சு இந்த எதிர்மறை எண்ணங்களை விரட்டுறதுன்னு சந்தேகமா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதுக்கு தனியா வீடியோ பண்ணலாம். இந்த 8 வழிகள் நிச்சயமா எல்லாருக்குமே கை கொடுக்கும். ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும், அதன் மூலமா நாமளும் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை வாழறதுக்காக தான். மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான ஒரு அருமையான விடலும் சந்திக்கிறேன். வாழ்காலமுடன். நன்றி. போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த தாழ்வு மனப்பான்மை மத்தவங்களுக்கு வந்தா சரி, இந்த தாழ்வு மனப்பான்மை எனக்கே வந்துருச்சு, நான் என்னையே சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு வீடியோ இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு, மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல பாருங்க.